பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோல தரமான சம்பவம். சைலண்டா இருந்த கனியை தான்டா பார்த்துருப்பீங்க, வைலண்டான டெரரான கனியை பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி திவாகரை போட்டு வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்க கனி அவர்கள். அப்படி திவாகர் மற்றும் கனிக்கிடையே என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் லைவ்ல தரமான பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அந்த உதவியை மட்டும் நீங்க பண்ணிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆன ப்ரோமோல பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கனிக்கும் ஒரு பயங்கரமான மோதல், பயங்கரமான ஒரு சண்டைகள் வருது. எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகருக்கு எதிரான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டது யாருன்னா அரோரா. ஏன்னா அது அவங்களா பிளான் பண்ணல, இவங்களா போய் மாட்டினாங்க. ஸோ இவங்க விட்ட வார்த்தையை வச்சுதான் பிளான். இவங்க வார்த்தை விடாம இருந்தா அந்த பிளான் நடந்திருக்காது. திவாகர் ஒரு வார்த்தை விட திவாகருக்கு சப்போர்ட்டா பார்வதி வர்றதுக்காக இந்த ஸ்கெட்சை பக்காவா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுல திவாகர் இந்த ஆட்டத்தை மன்னிப்பு கேட்க முடியாமல் பர்சனலா எப்படி அதுல ஒரு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க மாட்டாரு. ஏன்னா திவாகர் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஈகோவால ஒரு மன்னிப்பு கேட்காம வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. டாஸ்கை வெளியே வந்துட்டு பல விஷயங்கள் அடிக்கடி கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணுவார்ல, அந்த வேலையை தலைவர் பார்த்திருக்காரு போல. கேமரா முன்னாடி போயிட்டு கனி இப்படிதான் அப்படிதான்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போல. அப்ப திவாகர் என்ன சொல்றாரு, நான் கேமை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கனி வந்து பேசுறாங்க, திவாகர் வந்து சொல்றாரு நான் கேமை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அவ்வளவுதான் சார் உங்களுக்கு மரியாதை, ஒழுங்கா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி ப்ரோமோல காட்டுறாங்க. அவ்வளவுதான் மரியாதை. மொதல் டைலாகே கனி பேசுறது அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்றது தான். ஏன் கனி இவ்வளவு கோவப்படுறாங்கன்னா, கனியோட அந்த டாஸ்க்ல பர்சனலா அந்த டாஸ்கை விட்டுட்டு கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா திவாகர். அந்த கேரக்டர்ல தப்பு பண்ணது திவாகர். அதை விட்டுட்டு பர்சனலா போயிட்டு சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எல்லாரையும் பர்சனலா போய் டார்கெட் பண்ணது திவாகர் அவர்கள் தான். அதுல வந்து கோல் மூட்டி நிறைய பின்னாடி இப்படிலாம் வேலை பார்க்கறாங்க, அது பார்க்கறாங்க இது பார்க்கறாங்கன்ற மாதிரி பல வார்த்தைகள் திவாகர் அவர்கள் கனிக்கு எதிராக பின்னாடி போய் சொல்லியிருக்காரு, செயல்பட்டிருக்காரு. அது கனிக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை தான் இங்க வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் சார் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே திவாகர் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துங்க, அவ்வளவுதான்ற மாதிரி திவாகர் என்னடா இது நீ அதை சொன்ன திரும்ப திரும்ப பேசுறியான்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அவங்க மரியாதைன்னு கேட்டா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. சார் நிறுத்துங்க சார், என்னை பத்தி பேசாதீங்க, என்னை பத்தி நீங்க பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கனி வந்து அவங்க ஒரு எண்டு கார்டு போடுறாங்க. ஒரு க்ளோஷர் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பேசாதீங்கன்னும் போது நீங்க என்ன பத்தி பேசாதீங்க, அவங்க சொன்ன டைலாக திரும்ப நீங்க என்ன பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்கு சார் கோல் முட்டின்றதை சொன்னீங்க, ஏன் சொன்னீங்கன்னு போது திவாகர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்போ கனி சொல்ற பாயிண்ட்ஸை கேளுங்களேன். கோல் முட்டின்னு யாரையும் சொல்லாதீங்க, நம்பர் 1. 2வது, நான் கேமுக்காக தேவையான விஷயங்களை தான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. நியாயமான விஷயம். கனி அந்த கேம்ல பண்ணது கரெக்டான விஷயம். அந்த கேரக்டர் என்ன, ராஜமாதா தான் பொண்ணுக்கு 3 இளவரசிகள், அந்த 3 இளவரசியில ஒரு இளவரசி ராணியாக இருக்காங்க. அந்த அரசபையில இன்னொரு இளவரசிக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை நியாயம் கேட்கறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த நியாயம் நிறைவேற்றப்பட்டால் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அந்த நியாயம் நிறைவேற்றலைன்னா நாங்க கேள்வி கேட்போன்றதுக்காக திட்டம் போட்டாங்க. அது தப்பு இல்லையே, நியாயம்ன்றது ஈக்குவலா இருக்கணும்ல. அதுவும் அந்த அரசாட்சியில அதுக்கு தானே அவங்க திட்டம் போடுறாங்க, பிளான் பண்றாங்க. அது தப்பே பண்ணல. அதுல கனி மேல எந்த விதமான தப்புமே இல்லை. வேற எந்த ரீதியிலயோ வேற எந்த கான்டெக்ட்லயோ எடுத்துன்னு வந்து நீங்க கனி இப்படிலாம் பிளான் போட்டு பண்ணாங்க நானே ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல கனி மேல தப்பு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. உடனே என்ன சொல்றாங்க, நான் கேமுக்கு தேவையான விஷயங்கள் தான் நான் பண்ணேன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறாங்க. அதுக்குள்ள கேமரா முன்னாடி போய் கோல் மூட்டி இந்த மாதிரி வாட்ஸ் எதுக்கு சார், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எனக்கு ஏன் சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. கேமரா முன்னாடி போய் நீங்க ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, கேமுக்கு பண்ணதை நீங்க எப்படி போய் சொல்லுவீங்கன்ற மாதிரி ஒரு வேலிடான கொஸ்டின் தானே கேட்கறாங்க. நீங்க நார்மலா பண்ணிருந்தா சொல்லுங்க, நான் கேம்ல பண்ண விஷயத்துல போய் நீங்க எப்படி பதிவு பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்கன்ற மாதிரி அடிக்கிறாங்க ஒரு பக்கம் கனி. போட்டு சரியான போடு. அதை தாண்டி என்னை எந்த வார்த்தைகளையும் சொல்லி நீங்க கூப்பிடக்கூடாது, என்னை எந்த வார்த்தையும் சொல்லி நீங்க கூப்பிடக்கூடாது சார், கூப்பிடுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது, நீங்க ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுமே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. என்னை பத்தி நீங்க வார்த்தைகள் சொல்லி கூப்பிடுறதுக்கோ இது பண்றதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அருகதை கிடையாதுன்றது ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. திவாகர் எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணும். ஓப்பனா சொல்லணும்னா திவாகர் மாதிரியான ஆட்களை இப்படிதான் டீல் பண்ண வேண்டும் அப்படின்றத இங்க பதிவு பண்றேன். அப்படிதான் பண்ணும். ஏன்னா ஆனவனா ரேஞ்சு தராதரம் அப்படின்னு பேசுற ஆளுக்கெல்லாம் உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா அவர் பாணியில் அவர் அட்டாக் பண்ணும். எப்படி அவர் பாணியில் அவர் அட்டாக் பண்ணதான் அடங்குவார் உடனே. ஸோ மரியாதையாக இருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையோடு இருந்துங்க, இதுக்கு மேலே வராதிங்க அவ்வளோதான் சொன்னோன்னே, என்னை பற்றி நீங்கள் பேசுறது மரியாதையா, கெடுத்துருவோம் பார்த்துக்க, என்னை பற்றி பேசுனீங்கன்னா மரியாதை கெடுத்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்ன ஒரு பக்கம் நீங்கள் மரியாதையாக பேசுங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க கனி. இவர் உடனே
என்னை பத்தி பேசுனீங்கன்னா உங்களோட மரியாதை கெடுத்துடுவேன் அப்படின்னு நான் வேற சொன்னது. மரியாதை கெடுங்க பார்க்கலாம் சார், முடிஞ்சா பண்ணி பாருங்க சார், தைரியமான ஆளாச்சு, நீங்க தான் பண்ணுங்கன்ற மாதிரி கனி ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. ஸோ நீங்க சொன்னீங்களா, நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்தி நடக்குது. முடிஞ்சா மரியாதை கெண்ணுங்க பார்க்கலாம் சார், என்ன பேச்சு இது, இத மாதிரிலாம் பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பத்தி பேசல அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. அவரு காண்டு, அவர் கேரக்டர் என்னன்னா மெயின்லி திவாகரோட காண்டு என்ன தெரியுமா மக்களே, அவர்கிட்ட இருந்து ராஜா பதவி போயிருச்சு. ஏன்னா ராஜா பதவி இருக்கும்போதே சேர் மேல கை போட்டுட்டு அப்படியே 3 பெண்கள் கூட ஜாலியா வந்து வட்டம் அடிச்சுட்டு சுத்தம் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு. கடைசியில ஒரு பிக் பாஸ் ஆப் படிச்சுல ஒரு மூஞ்சி மாறிடுச்சு. இப்போ அவர் நினைச்ச மாதிரி இங்க பண்ண முடியல. அவர் பக்கா நிறைய பிளானை வச்சு இவனுங்களை செய்யலான்னு பார்த்தாங்க. கடைசியில அவர் வாயை விட்டு இது அவருக்கே ஆப் ஆயிருச்சு, அவரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அதுக்கு எதிராக பர்ஃபெக்டா பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய பிளான். நீங்க தானே வார்த்தை விட்டீங்க, வார்த்தை நீங்க விடாம இருந்தா இந்த ஸ்கெட்சில் போய் மாட்டிருக்க மாட்டீங்க. வார்த்தையை விட்டு ஸ்கெட்சில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துதோ கொடையுதோ அப்படின்னு சொன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சண்டைகள்லாம் நின்று ஒரு பக்கம் ராணி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா ராணியும் அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா ராணியும் மாட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்வதி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இல்லைன்னா பார்வதியும் டோட்டலா இந்த இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா மொத்தமா முடிச்சு விட்டு காலி பண்ணியிருப்பாங்க பார்வதியை அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த விக்ரம் ஆட்சி இருக்குல்ல, வினோத் ராஜாங்கத்திலிருந்து விக்ரமுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த ராஜாங்கத்தை வந்து அப்ரோச் பண்றாங்க. அதுல வியானா ஆர் அரோரா இவங்க 2 பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற திட்டமிடலுக்கான வேலைகளை ராஜகுரு திவ்யா அவர்கள் தீவிரமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான இனிஷியல் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. ராஜமாதா ராஜகுருக்கு இடையே இனிஷியல் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல வந்து நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனி என்ன பிளான்னா, இங்க தண்டனை கொடுக்கவில்லை என்றால் இங்க ஆட்சி கலையும் புது ராணி வருவாங்க. இங்க இருக்கிற ஒரு ராணி இங்க இருக்கட்டும், அங்க போயிட்டு அங்க ஒரு ராணி ஆக்கிடுவோம், 2 இடத்துலயும் நம்ம ராணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கனியோட திட்டம் இப்படி போயிட்டு இருக்கு. எப்படி இங்கேயும் நம்பாலு அங்கேயும் நம்பாலு அப்படின்ற மாதிரி இந்த ரோலை எடுத்து பக்கவா ராஜமாதாவுக்கான வேலைகள் அடுத்த ராஜ்யங்களையும் பறிக்க வேண்டுமா பிடிக்க வேண்டும் அல்லவா, அதுக்கான தீவிரமான பிளானிங் ஒரு பக்கம் போயிட்டு செயல்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க பேசி முடிச்சிட்டோன்னே இவங்க வந்து பேசுறாங்க, சரி இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவோம், பிக் பாஸும் சந்தோஷப்படுவாரு, இதெல்லாம் பிளான் பண்ணி இசையும் நாடகமும் ஒன்று சேர்ந்தால் கலை இணையும் அல்லவா, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பிக் பாஸும் ஆட்டத்துல கலந்துட்டார்ல, வந்த உடனே சொல்றாரு, இப்படி பண்ணீங்கன்னா டாஸ்க் இன்னைக்கே முடிஞ்சு போயிடும், அதை பத்தி யோசிங்க, சேர்றது டாஸ்க் இல்ல, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு, இன்னைக்கே முடிச்சிட்டீங்கன்னா என்னன்னும் போது சரிங்க பிக் பாஸ் நாங்க யோசிக்கிறோம், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இது கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு பிரிச்சு விட்டுருவோம் பிக் பாஸ், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு தீவிரமான பிளானிங்கும் பர்ஃபார்மன்ஸும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த சண்டைகள் வரவில்லை. சண்டைகள் வந்தவொடனே உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் ஒன் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.